வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அவங்க வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்கும், வரக்கூடிய குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, இது அத்தனை விஷயங்களையும் டீட்டெயில்டாக டெப்த்தாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களை சொல்லக்கூடிய சேனல். அப்புறம் நண்பர்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது விருச்சிக ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக 7ஆம் இடத்துல இருந்து ராசி பார்த்துக்கிட்டு இருந்தார் குரு பகவான். அதனால் என்ன நடந்திருக்கும் சார் அப்படின்னா, கடந்த ஒரு வருஷமாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஒரு சேஃப் கார்டாக இருந்திருப்பார். அதாவது அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வையும் ஒரு வழியையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார் கடந்த ஒரு வருஷமாக. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு விருச்சிக ராசியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் ஒரு சேஃப் கார்டாக காத்துக்கிட்டு இருக்கார். இந்த குரு பகவான் எப்பெல்லாம் ராசியை பார்க்குறாரோ அப்பெல்லாம் ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட பல நல்ல விஷயங்களை கடந்த ஒரு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இந்த விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது அஷ்டமத்து குருவாக போகிறார். அஷ்டமத்து குரு ஆரம்பம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு அஷ்டமத்து குரு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு பலவித பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சிரமங்களையும் இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு கொடுக்கும். அதனால் இன்னும் ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசினியர்கள்லாம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னா, எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் குரு போகிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. குறிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. அஷ்டமத்து குரு நடக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது. அதனால் கல்யாணம் பண்ணுற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் தள்ளி போட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு பண்ணுறது தான் நல்லது. அஷ்டமத்து சனிலையும் சரி, அஷ்டமத்து குரு நடக்கும்போதும் சரி திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி புதுசாக எந்த விஷயமும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு செய்யக்கூடாது. அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் செய்யக்கூடாது. அதாவது ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, மண் வாங்குறது, மனை வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, காது குத்துறது, இது போன்ற அத்தனை சுபகாரியமும் ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசினியர்கள் நண்பர்கள் செய்யக்கூடாது. தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னா, குரு பலம் கிடையாது. குரு பலம் இல்லைனாலும் பரவாயில்ல, குரு நல்ல இடத்துல இல்லை. அதுதான் பிரச்சனை. குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதாவது 9 நவகிரகத்திலேயே முழுமையான சுபகிரகம் குரு. அதுவும் இந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியே அவர் தான். தனஸ்தானாதிபதி, குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி. அதாவது குழந்தைங்க சரியாக நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த ஒரு வருஷம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சரியாக படிக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு உடல்நிலை தொந்தரவு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல்நிலை தொந்தரவு. அதேமாதிரி குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 8ஆம் இடத்துல போகிறதுனால குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக தனஸ்தானாதிபதி குரு, தனக்காரகனும் குருவே, அவர் 8ஆம் இடத்துக்கு போனாலும் ஃப்ளோட்டிங், மணி ஃப்ளோட்டிங், அதாவது காசு புழக்கம் இருக்காது. ஒரு வருஷத்துக்கு காசு இல்லைனாலே மனசுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ சிறப்பான அமைப்புள்ள விருச்சிக ராசிக்கு. அதனால் ஒரு வருஷம் வரைக்கும் புதுசாக எந்த விஷயமும் செய்யக்கூடாது, சுபகாரியம் செய்யக்கூடாது. இருக்கிறத வச்சு அப்படியே பாலிசாக கொட்டிக்கணும். அதே மாதிரி ஏதாவது உடல்நிலையில் தொந்தரவு வந்தால் உடனே போய் டாக்டரை பார்த்து பரிசோதனை பண்ணி அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இல்லைன்னா பிரச்சனை பெருசாகும். அதனால் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஆயுள் பயத்தை கொடுக்கும். சில பேருக்கு ஆயுள் பயத்தை இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கும். அதனால் இந்த அஷ்டமத்து குரு அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. அதனால் விருச்சிக ராசினியர்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வியாழக்கிழமை நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபடுங்க. அல்லது அந்த குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, சாய்பாபா, ராகவேந்திரர், காஞ்சி மகா பெரியவர், இவங்களை யார் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். இவர்கள்லாம் மனிதனாய் பிறந்து குருவாய் வாழ்ந்து தெய்வமானவங்க. அதாவது சாய்பாபா, ராகவேந்திரர்,
காஞ்சி பெரியவர், இவங்க எல்லாருமே மனிதனாய் பிறந்து குருவாய் வாழ்ந்து தெய்வமானவங்க. அதனால் வியாழக்கிழமையில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த குருவை நீங்கள் வழிபடலாம். இவங்களை வழிபட்டீங்கன்னா இந்த அஷ்டமத்தியோட குருவோட தாக்கத்தையும் வீரியத்தையும் குறைச்சிக்கலாம், பாதிப்புகள் குறையும். மற்றபடி நீங்கள் இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டு புதுசாக எதுவும் செய்யாமல் பாலிசாக இந்த ஒரு வருஷத்தை கடந்து வந்தது தான் ரொம்ப நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் பெரிய அளவில் இருக்காது. நேர்களே, நான் உங்கள் குப்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.